அப்படிப்பா ஆளாங்காட்டுக்காரரு சோ சோ சத்தம் போடாதீங்க. யாருக்கு நானிக்கு மந்திரி மதனமுத்து மகாராஜா ஸ்ரீராம நரேந்திரனுக்கு தெய்வச்சபை ஆமாசாமி மாபெரும் தெய்வச்சபை தெய்வச்சபை முன்பதாக அக்கராப்ரத அருள் தரும் தாய்மார்கள் பள்ளி மாணவர் மாணவிகள் சிறியோர் சிறியவர் பெரியோர் பெரியவர் ஏபட்டால் பேர்க்கலாம் அலைபோல் காட்சி தருகிறார்கள் காட்சி தருகிறார்கள் பச்சியம்மன் இளைய பெருமான் கருப்புசாமி பகவானுக்காக அதாவது கார்த்திகை மாதம் கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு இது 15வது ஆண்டாக வெற்றி படைப்பாக ஆமாங்க வெற்றி படைப்பாக இந்த நாடகம் அரங்கேற்றம் ஆமா பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து வேகமாவா சரி என்ன தூண்டா வடிவனுக்கு தூண்டுட்டு இருந்தாரோ ஆமாங்க அதுக்கு தூண்டுகோல் வேணும் தூண்டுகோலாக இருப்பவர் யாரு தூண்டிட்டவர் யாரு என்ன என் உயிரின் வேணாங்க ஆமாங்க என்ன பச்சாப்பள்ளி கவுண்டர் அருகிரையா ஆமா எனது அண்ணன் அளவ கவுண்டர் அவர்களும் ஐயா அவர்களும் எனது அண்ணா ராஜாமணி அண்ணா அவர்களும் ஆமாங்க என்ன சுந்தர அண்ணா அவர்களும் என்ன அது மட்டும் இல்ல ஆமா என்ன வரத கவுண்டர் ஆமாங்க முக்கிய அங்கத்தவர்கள் ஆமா அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து சரி சிறுவனை விரவல்லமாக சேகரித்து ஆமா அப்பளம் முப்பளத்தோட அன்னதானத்தை பரிமாறி 15வது ஆண்டு ஆமாங்க வெற்றி படப்பாக நாடகம் அரங்கேற்றம் ஆமா சுவாமி இன்னைக்கு வைத்த நாடகம்
சாமி இன்னைக்கு வீட்ட நாடகம் கிருஷ்ணர் தூது ஸ்ரீ மகாபாரதம். ஆமாங்க. ஸ்ரீ மகாபாரதத்துல ஆமா கிருஷ்ண தூது ஆமாங்க ஆமாங்க நாடகத்தை நான் யாருக்கு உரைக்கும் முன் முறைக்கு முன்பதாக கேட்டு கொடுப்பது மனித குணம் கேளவ கொடுப்பது தெய்வ குணம் என்ன உயிரின் மேலான மேலான என்ன எங்க அருமை மாமா ஆமாங்க என்ன பூவானம் அம்பிகா மல்லிகடா அவர்களும் ஆமாங்க என் அருமை அண்ணா என்ன நம்ம அளவன அண்ணா அவர்களும் என்ன கோயந்த அண்ணா அவர்களும் காவல்துறை அண்ணன் ஆமா ஆதிர் அண்ணன் அவர்களும் எங்க மாமா கவுண்டர் வீட்டு மாமா ஆமாங்க அவர்களும் என்ன என் உடன்பிறப்பு கண்ணுக்குள்ள அம்மா அவர்களும் பொண்ணு புரோக்கர் ஆமா அம்மாவுக்கு இந்த வருஷத்துக்குள்ள நிறைய மாப்பிள்ளை கிடைக்கணும் என்ன சரசா அவர்களும் ஆனா ராதாச்சம் சொல்றேன் என் உடன்பிறப்பு சரசா அவர்களும் என்ன பச்சை மாமா அவர்களும் இன்னும் தாய் தாய் ஆமா முத்தமாமா அவர்களும் இன்னும் மற்ற சொந்த பந்தங்கள் அனைவர்களும் நம்மளுக்காக நம்முடைய வாரி வளைக்க இருக்கிறார். பச்சையம்மன் கருப்புசாமி முத்துசாமி இளைய பெருமாள் அருள் பெற்று அனைவர்களும் சுகசீவியாய் வாழ வேண்டும். நன்றி வணக்கம் ராஜாதி ராஜன் ராஜமார்த்தாண்டன் ராஜமார்த்தண்டன் ராஜ உத்திட்ட ஹோலாஹாலன் ராஜ உத்திட்ட ஹோலாஹாலன் ராஜ பரம்பரையில பிறந்த என்னுடைய ஹீரோ ஆமா வீரப்புலி வீரப்புலி அப்படி வீரபுலியாக இருந்தாலும் ஓய் வீரபுலி என் கையில் இருப்பது என்ன இண்டு ஒற்ற அட்டி மண்டமுல புரிச்சுட்டு கேள முடியும் சாமி அப்படி வீரமொழி உற்சாகமாக இருந்தாலும் என்னை வென்றார்களே அப்பா அம்மா என் தாய் தந்தை யாரவங்க நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்க இருக்கிறார். நிச்சயமாக பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இளைய பெருமாள் அருள் பெற்று ஆமா சுகசீவியாய் வாழ வேண்டும். நன்றி நன்றி வணக்கம்
என் தாய் தந்தை யாரு? யாருங்க? என் தாயோ காந்தாரி அம்மை, காந்தாரி அம்மை. என் தந்தையோ திருதராட்டி மகாராஜன். மகாராஜன் காந்தாரி அம்மைக்கும் நீங்க மகனாக பிறந்து ஆமா. ஆ. ஏய், நாங்கள் வாழ்ந்தாக்கம் சரியாக 100. எங்க வாழ்ந்து வரீங்க? இருக்கக்கூடிய நாடு இங்கே வந்து வருகிறோம். இந்த நாடு. போடு. வீட்டில் நிறைய பேர் வராதனால அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தவிர்த்து பண்ணிட்டீங்க. அங்கேயே போட்டுருக்கீங்க. டிவியே செஞ்சாங்கேவா மகாராஜா, நாடு எப்ப 56 தேசம். 56 தேசம். அதுல என் சொந்த நாடு, உங்களுடைய சொந்த நாடு வெளியில சொல்லப்பட்ட அஸ்தாபுரம். ஓ, அஸ்தினாபுரம். ஆமா, அஸ்தினாபுரம் சொல்றீங்களே, அந்த அஸ்தினாபுரத்து உங்களுக்கு என்று எதிரி யாராவது? நிச்சயமாக உண்டு. யார் அவங்க? எங்க சித்தப்பா மக்கள். சித்தப்பார மக்களா? நடந்ததை எல்லாம் எங்க அண்ணா எடுத்துரைத்திருப்பார். சாமி முன்னாடி இருந்து சொல்லிட்டு வராங்க எல்லாருமே. ஆமா, அதனால நான் யாரை மாலையிட்டு கல்யாணம் பண்ணீங்களே யாரு? என்னுடைய மனைவியோ திருவிழை மாது. மனைவியோ திருவனை மாறு. ஆமா, திருவனை மாறி திருமணம் செய்து அஸ்தாபுரத்துல வந்தாலும் சரிங்க. ஏதோ காரணமாக இன்றைக்கு உங்க அண்ணன் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. அதனால என்னுடைய மனைவி திருமணமாய் வரவழைத்து அவளிடந்து ஒரு வார்த்தை சொல்லி கணவனை சந்திக்க வேண்டும். சீக்கிரம் வந்து வா. உடனே போறேன். அறிவீர்கள் சபையோர்களே, மன்னர் மன்னனாகப்பட்ட மனைவியாகப்பட்ட திருவண்ணி மாதை அழைக்க இப்பொழுது திருவண்ணி வருவிதம் தாங்க.